மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சொங்கோஜி ஜெகநாத் சமாசக்கியம் தெச்சந்தி எம் தசக்கு செலுத்தாது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோக்குள்ளேயே போய் பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க, அதுக்கும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போவும் ஃபோனு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால தான் அவர் வந்து ஃபோன் எடுத்தார். அது என்னன்னு தெரில, வீடியோ எடுக்கணுன்னாவே அவருக்கு அது என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ அதனால் வீடியோ எடுத்தாவே வந்து ஃபோன் எடுத்துருவார். நார்மல் டைம்லலாம் நல்லா தான் இது பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. தொண்டை ரொம்ப இதாகிடுச்சு, ஃபீவர் வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னுமே வந்து ஃபீவர் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி ஆகணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா முழுக்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஆகாது, தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் எனக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். சுத்தமாக என்னால் முடியல. சரி, நான் வந்து இதை நேற்று எடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி பூ எல்லாமே நேற்று நான் பூ எல்லாமே கட்டியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ வந்து என்னோடய சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறீங்க? பூ கட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல, ஒடிசாவில் தான் நம்மளுக்கு வந்து பூ வைக்கிறதுக்கான கொடுப்பனல. என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? டிஃப்ரெண்ட்னா தெரியலையே. என்னக்கா சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள். இல்லை, கமெண்ட்டில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியல, எனக்கு என்னவோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க மாதிரி தெரியுது. பூ கட்டுறதுனாலையோ தெரியல, பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுவாங்க என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது உங்ககிட்ட அப்படின்றது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக. அப்போ இதுக்கு முன்னாடி ஒடிசாவில் சாரி கட்டாமலாம் இருந்தீங்க? பாருங்கள், நாளைக்கு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா, நான் தெரியலன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது. நான் பூ கட்டிருக்கேன், நல்லா இருக்கா? காக்கடா பூ கட்டிருக்கேன், மல்லிப்பூவில் ரொம்ப ரேட். இதேவா வந்து 60 ரூபா வாங்கிட்டாங்க. ஒரு 2-3 நாள் ஆச்சு வச்சுக்கிட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தலை பிடிச்சேன். கோயில் போயிட்டு தூங்குறாங்க, மாமியார் தூங்குறாங்க, காமிக்க. இங்கே பாருங்கள், அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே வந்து லதா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, வீடியோ எடுத்து போடலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஏன்னா என்னென்னு தெரியல, நேற்றுலேருந்து சரியான ஃபீவர், கோல்ட் ஆயிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. பேசவும் முடிய மாட்டேங்குது, ரொம்ப தொண்டை வலிக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கோல்ட் ஆகிட்டு ஃபீவர் ஆகிடுச்சு. இப்போது மெடிசன் சாப்பிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு நான் யார் பேர் டாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா சமாதி, அதுக்கப்புறம் கலைஞரோட சமாதி அதெல்லாமே இருந்துச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. நானும் அக்கா ஹரி மட்டும்தான் 3 பேர் போயிருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. எவ்வளோ பேர் கூட்டமாக இருந்துச்சு, இங்கே செம்ம கூட்டம். இங்கே பாருங்கள் போலீஸ் எல்லாமே இருந்தாங்க அங்கே. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக போயிட்டு டாட்டு போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனதுமே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு டிசைன் பார்த்து வச்சுருந்தேன், அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஷேவ் பண்ணுறதுக்காக ஷேவிங்லேயே எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, இப்போ தான் நான் ஷேவ் பண்ணுறது தாம்மா இது எடுத்திருக்கேன், இன்னும் நான் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நான் கூட சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன். ரொம்ப வாய்ஸ் வந்து கோல்டுனால சத்தியமாக முடியல என்னால், ரொம்ப தொண்டை வலிக்குது. அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த சைடில் இருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வந்து சொன்னேன், அந்த சைடில் ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா போன் இருக்கும், போன்லாம் பண்ண முடியாது, எலும்பு இருக்கும்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இது பண்ணாங்க. இது வந்து என்னோடய பல நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி டேட்டோ போடணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவர்கிட்ட சொல்லி அவரும் எனக்கு கேட்டதே கிடையாது. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். நாளைக்கு வீடியோவில் வந்து நார்மலாக அவர் வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே ஆக மாட்டாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, மற்றபடி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால் நான் ரியாக்ஷன் எப்படி அவர் பார்த்தது வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நல்லா ஆயிலெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அந்த டேட்டு போடுறதுக்காக ஒரு நேமு சூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஹார்ட் பீட் வர்ற மாதிரி ஒரு ஹார்ட் வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 2 ஹார்ட் வர்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு எனக்கும் பயமாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் தைரியமாக. என்னானாலும் சரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது, கையில் வந்து அந்த நேம் வந்து வரணுன்றதுக்காக ஒரு ஆயில் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த நேம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நேம் தான். இவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு தான் அவங்கக்கிட்ட பார்க்கணும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கும் வேறு பயமாக இருந்துச்சு. அக்கா சொன்னாங்க, என்னடி இதுக்கு போய் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் பண்ணுற ரியாக்ஷன் பார்த்தா எனக்கே பயமாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கன்னு வலிக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரியான வலி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து டேட்டு போடுறேன் அப்படின்றதுனால ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அழுகாத குறை தான். அந்த அக்கா என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சுத்தமாக என்னால் வலி தாங்க முடியல. ஆனால் அந்த அண்ணா வந்து சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணா வலிக்காமல் போடுங்கண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இது போட்டதுனால ஓரளவுக்கு வந்து வலி தெரியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் தாம்மா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் போட இன்னுமே வந்து வலிக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது அந்த அளவுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கல. அதில் வந்து கோட்டிங் கொடுப்பாங்க, அது ஃபில்லிங் பண்ணுறதுக்காக. அது கொடுக்கும்போது தான் சரியான வலி. அண்ணா வலிக்குதுண்ணா அப்படின்னு. இல்லைம்மா ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குமோ அவுட்ஃபுட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவலாக இருந்துச்சு.
எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த எந்த இடம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னும் ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கணும். பட் வெறும் இது ட்ரா மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா வந்து பண்ணுங்க, நான் ஹார்ட்டில் வந்து ரெட் கலர் வந்து வர்ற மாதிரி கொடுக்க சொல்லி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தார். இது எங்கே இருக்குன்னா மெரினா பீச் கிட்ட தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் டேட்டூ போடுறதுக்காக. ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்ல, நான் நீங்களே எனக்கு வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா ஓகேம்மா நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க அவங்களும் எனக்காக. இங்கே பார்த்தீங்களா, அவரே வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறாரு எனக்காக. எவ்வளோ கைண்டாக சூப்பராக எங்ககிட்ட நடந்துக்கிறாட்டாரு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மட்டும். ஸ்பெஷலி அவர் பண்ண டேட்டூ வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் ரியலாக எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அதை எடுக்கும்போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. அவர் எடுத்த வீடியோவும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவுட்ஃபுட் வந்து. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அக்காவும் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்துட்ருந்தோம். வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடம் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணுன்னா மெரினா பீச்சுக்குள்ளே போகணும். எந்த இடம் தெரியல, பட் உள்ளே கொஞ்சம் போய் இது பண்ணணும். இந்த ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக டேட்டூஸ் எல்லாமே அவங்களே டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சிருவாங்க. இப்போது ஷார்ட்ஸில் எடுத்தது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா ஃபோன்லேருந்து எடுத்தது. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன். அப்புறம் வர்ற வழியில் வந்து இது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து எங்களுக்கு போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. யாருக்கும் சொல்லாமல் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் டேட்டூ போடுறதுக்காக. ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவரும் சொல்லுவாங்க போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யாருக்கிட்டேயும் சொல்லாமல், மாமியார்கிட்ட கூட சொல்லாமல் போயிருந்தோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பாய்.